நம்மள பெரும்பாலானவர்கள் ஐஎல்ஆர் ரூட்ல யூகேல இருப்பீங்க. யூகேக்கு வந்ததுக்கான நோக்கமே இந்த ஐஎல்ஆர் வாங்குறது, இங்க இருக்கிற பாஸ்போர்ட்டை நாம எடுக்கிறது, நிரந்தரமா இங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்ற கேள்விகளோட விடையாகத்தான் நிறைய பேர் இங்க வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் இந்த ஐஎல்ஆர் ரூட்ல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு டவுட் சாதாரணமாகவே எல்லோருக்கும் வரும். அப்படி வரும்போது நிறைய பேர் பல விதத்துல குழப்புவாங்க. வேற வேற விஷயங்களை கூகுள் உங்களுக்கு சொல்லித்தரும். இதுல முக்கியமான சில விஷயங்கள், என்னென்ன சட்டங்கள் இருக்கு, எந்தெந்த ரூட்ல ஐஎல்ஆர் வாங்கலாம், அந்த ரூட்ல நீங்க இருக்கும்போது செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்லை இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்களில் இருந்து உங்களுக்கான பதில்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை பொறுத்தவரையில சமகால நிகழ்வுகள், நடப்பு சம்பவங்கள், பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகள், சட்ட மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த சேனல்ல தொடர்ந்தும் வர காத்திருக்கிறது. யூகேயினுடைய ஐஎல்ஆர் அப்படின்னும் போது இந்த ஐஎல்ஆரை பல வகையாக நாம பிரிக்கலாம். 3 வருஷங்கள், 5 வருஷங்கள் அல்லது 7 வருடங்கள், 10 வருடங்கள் வரையில தொடர்ச்சியாக யூகேல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இந்த ஸ்டேட்டஸை எடுத்து ஒரு வருஷத்துல உங்களால யூகேனுடைய பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ண முடியும். இந்த யூகே பாஸ்போர்ட்டுடைய பெனிஃபிட்ஸ், ஐஎல்ஆருடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது சம்பந்தமாக இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். அதற்கு முன்னால இந்த ரூட்ல இருக்கிறவங்கள பெரும்பாலானவர்கள் டியர் 2 ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில தான் இருப்பாங்க. இந்த கேட்டகரியை பொறுத்தவரையில கடந்த சில வருடங்களுக்கு முன்னால டியர் 2 ஆக இருந்தது. இப்போ ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசா அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிஓஎஸ் மூலமா யூகேல வேலைக்கு வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் எல்லோருமே இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் தான் வருவாங்க. நீங்க கேப் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை சிவில் இன்ஜினியரிங்கோ எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் ஸ்கில் ஒர்க்கர் விசா அப்படின்ற விசாவில் தான் நீங்க இருப்பீங்க. ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் இருக்கும்போது தொடர்ச்சியா 5 வருஷம் இந்த விசாவில் இருந்தா உங்களால யூகேனுடைய ஐஎல்ஆரை வாங்க முடியும். எக்ஸெப்ஷனல் டேலண்ட் அப்படின்ற விசாவில் நீங்க வந்திருந்தீங்கன்னா 3 வருஷங்கள்லேயே உங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 7 வருஷ ரூட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் யூகேல பிறந்திருந்தாங்க, இல்லை யூகேல சின்ன குழந்தைகளோட நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க மூலமாக 7 வருஷத்துல உங்களால ஐஎல்ஆர் வாங்க முடியும். இது சம்பந்தமாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா அந்த 7 இயர்ஸ் ரூட்டை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கான டைமே நிறைய எடுத்துரும். ஸோ இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஐஎல்ஆர் ரூட்டில் பொதுவாக இருக்கக்கூடிய ஸ்கில் ஒர்க்கர்ஸ், இல்லை இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வேறு விசாக்களில் இருக்கிறவங்க ஐஎல்ஆருக்கு முன்னால என்னென்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற விடயங்களை ஒரு வீடியோவாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஒரு ஸ்டூடெண்டா நீங்க வாரீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்டா நீங்க படிக்கிற காலமும் சரி, இல்ல படிச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுக்க போற PSW அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட்டும் சரி, இந்த 5 வருட ரூட்ல உள்ளடங்கல் ஆகாது. அதற்கு பிறகு நீங்க எடுக்கிற ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் நீங்க எவ்வளவு காலம் வேலை செய்றீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, 10 வருஷ ரூட்ல இதெல்லாம் செல்லுபடியாகாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 10 வருஷ ரூட்டுக்கு நீங்க ஸ்டூடெண்டா இருந்த காலம், PSWல இருந்த காலம், வேறு விசாக்கள்ல இருந்த காலம் எல்லாமே செல்லுபடியாகும். 5 வருட ஸ்கில் ஒர்க்கர் ரூட்டை பொறுத்தவரையில நீங்க ஒர்க் விசாவில் இருந்த காலம் மட்டும்தான் இதுல செல்லுபடியாகும். இங்க இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க ஒரே கேட்டகரி விசாவில் இருந்தா மட்டும்தான் ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ண முடியும். இடைப்பட்ட 5 வருஷத்துல நீங்க வேறு விசாக்கள்ல மாறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாக் மறுபடியும் ரீசெட் ஆகும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு உதாரணமா நீங்க ஒரு டிபெண்டா இருக்கீங்க, இல்ல உங்களுடைய வைஃபையோ ஹஸ்பண்டையோ நீங்க ஸ்கில் ஒர்க்கரா இருக்கும்போது கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சத பிறகு மறுபடியும் அவங்க ஸ்கில் ஒர்க்கர் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர் விசா போட்டு நீங்க டிபெண்டன்ட் ஆகினால் உங்களுடைய கிளாக் மறுபடியும் ரீசெட் ஆகும். ஸோ மறுபடியும் நீங்க டிபெண்டன்ட் விசாவில் 5 வருடங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க இருக்கிற விசா கேட்டகரியை எப்படியாவது 5 வருடங்களுக்கு வைத்திருக்க பாருங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் இருக்கும்போது நான் ஜாப் மாற முடியுமா, இன்னொரு ஸ்பான்சருக்கு கீழே வேலையை எடுக்க முடியுமா, இல்ல குறிப்பிட்ட அந்த சாக் கோட்ல தான் நான் வேலை எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம்.
இந்த கேள்விக்கான பொதுவான பதில் என்ன அப்படின்னா, நீங்க தாராளமாக வேலை மாறலாம். as long as your visa is skilled worker அப்படின்ற ஒரு phrase கவர்மெண்ட்டுடைய உத்தியோகபூர்வ வெப்சைட்ல இருக்கு. ஸோ நீங்க ஒரே விசா கேட்டகரியில 5 வருஷங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய 59வது மாதம் பூர்த்தியாகும் போது உங்களால ILRக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்க 60 மாதங்கள் யூகேல இருந்திருக்கணும் அப்படின்னா கூட 59 மாதங்களுக்கு பிறகு உங்களால இந்த ILR அப்ளிகேஷனுக்கு போக முடியும். மறக்காம இந்த COS டேட்டை பார்த்துக்கோங்க. உங்களுடைய COS டேட் உங்களுடைய விசா டேட்டை விட குறைவாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விசாவினுடைய காலம் குறையும். ஸோ 3 வருஷத்துக்கு நீங்க விசா போட்டிருக்கீங்க, அப்புறம் 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய 60 மாதங்கள் பூர்த்தி இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு 3 வருஷ COS சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய விசா காலமும் 3 வருஷங்களாக கிடைக்கும். உதாரணமா உங்களுக்கு உங்களுடைய COS 2 வருடங்களும் 10 மாதங்களும் தான் தந்திருந்தாங்க. நீங்க 3 வருஷத்துக்கான விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லீவ் டு ரிமைன் எப்படியுமே 2 வருடங்களும் 10 மாதங்களாகத்தான் இருக்கும். குறிப்பிட்ட இந்த 5 வருஷத்துல ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல 180 நாட்களுக்கு மேல நீங்க யூகேயை விட்டு வெளிநாட்டில் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. சரியான காரணங்கள் இருந்தா நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, இல்ல நீங்க உங்களுடைய தாய் நாட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு விபத்துல உங்களால நடக்க முடியல, எந்திரிக்க முடியல அப்படின்ற சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு சரியான ஆதாரங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தா அது செல்லுபடியாகும். ஆனாலும் பொதுவாக பார்க்கும்போது 180 நாட்களுக்கு மேல வெளிநாட்டில் இருந்தா உங்களுடைய ILR செல்லுபடியாகாது. நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க ஒரு நிறுவனத்தில இருந்து லீவ் ஆகும்போது நல்ல நோட்ல லீவ் ஆக மாட்டாங்க. நல்ல நோட்ல லீவ் ஆக மாட்டாங்க அப்படின்றது பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்ல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோட லீவ் ஆகுவாங்க. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு நீங்க எவ்வளவு காலம் யூகே விட்டு வெளியே இருந்திருக்கீங்க, குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில அவுட் ஆஃப் யூகே லீவ்ஸ் அப்படின்ற லீவை உத்தரவாதப்படுத்தி ஒரு கடிதம் தரணும். அந்த கடிதத்தை நீங்க உங்களுடைய ILRக்கு சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உதாரணமா நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது உங்களுடைய அனுவல் லீவ்ல நீங்க இந்தியாவுக்கோ இல்ல ஸ்ரீலங்காவுக்கோ உங்களுடைய தாய்நாடு எதுவோ அந்த நாட்டுக்கு போயிருந்தீங்க, இல்ல வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஒரு ட்ரிப் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பை உங்களுடைய எம்ப்ளாயர் ஆத்தரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க ILR அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த கம்பெனி ஹோம் ஆபீஸுக்கு ஒரு கடிதம் தரணும். அந்த கடிதத்துல மிக குறுகிய எதிர்காலத்துல இந்த நபர் எங்களுடைய கம்பெனிக்கு வேணும், இதே சம்பளத்தை நாங்க இவருக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு கடிதமும் தரணும். நிறைய பேர் எம்ப்ளாயர் கூட நல்ல நோட்ல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த கடிதத்தை மறுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் எம்ப்ளாயருக்கு இருக்கு அப்படின்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இருக்கிற நிறைய நண்பர்கள் எதிர்நோக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான். இவங்க ILRக்கான ஒரு லெட்டரை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி ரிஃப்யூஸ் பண்ணுகிறது அப்படின்ற ஒரு காரணம். கம்பெனி உங்களுக்கு அந்த ILR லெட்டர் தரலைன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரூட்ல ILR எடுக்க முடியாது அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். சில பேர் சொல்லுவாங்க, ஸ்கில் ஒர்க்கரா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ILR எடுக்கிறதுக்கு நோ பே லீவ்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது முற்றுமுழுதான ஒரு பொய்யான விஷயம். உங்களுக்கு நோ பே லீவ்ஸ் இருக்கலாம், ஆனா அவை எல்லாமே ஆத்தரைஸ் லீவா இருக்கணும். நீங்க ஆத்தரைசேஷன் இல்லாத சுயமான லீவுகள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ILRக்கு ஒரு சிக்கலாக சேரும். ஏற்கனவே ஒரு தடவை யூகேக்கு வரதுக்காக உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்க காட்டி இருப்பீங்க. அது ஏதாவது ஒரு IELTS சர்டிஃபிகேட்டா இருக்கலாம், இல்ல உங்களுடைய டிகிரி இங்கிலீஷ்ல இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்துல உங்களுடைய லாங்குவேஜ் அபிலிட்டியை நீங்க ஹோம் ஆஃபீஸுக்கு ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க ILRக்கு போகும்போது உங்களுடைய லாங்குவேஜை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ILRக்கு போகும்போது லைஃப் இன் த யூகே அப்படின்ற ஒரு டெஸ்ட் செய்யணும். அந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையில யூகேனுடைய வரலாறு, இங்க இருக்கிற சட்டத்திட்டங்கள், இப்படியான கேள்விகள் MCQ-ஆக இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூடியூப்லேயே இப்போ நிறைய வீடியோக்கள் இருக்கு. டம்ப்ஸ் நிறைய ஆப் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது. இந்த எக்ஸாம் ஒரு பெரிய எக்ஸாம் கிடையாது. ஆனா ILRக்கு போறதுக்கு முன்னால இந்த எக்ஸாமையும் நீங்க செய்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பாக இந்தியாவிலிருந்து நிறைய பேர் சீசனல் ஒர்க்கர்ஸ் விசாவில் வருவாங்க. யூகேனுடைய விவசாயம் இல்ல யூகேனுடைய இந்த ஃபார்மிங், கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்களுக்காக டெம்பரரியா 2 வருஷங்களுக்கு சீசனல் ஒர்க்கர்ஸ் விசாவை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த விசாவின் மூலமாக நீங்க ILRக்கு போக முடியுமா? இல்ல இந்த சீசனல் ஒர்க்கர்ல நீங்க வேலை செய்யற 2 வருஷங்களும் 5 வருஷ ரூட்ல உள்ளடங்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த சீசனல் ஒர்க்கர்ஸ் விசாவுக்கு ILRக்கான எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது அப்படின்றத ஹோம் ஆஃபீஸ் சொல்றாங்க. ILR பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், இவை எல்லாமே ஷார்ட்டா இந்த வீடியோல பார்த்தோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அது
தொடர்ந்து வார வீடியோக்களில் அடுத்தடுத்த விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். இன்னும் என்னென்ன வழியில் யூகேக்குள்ளே வரலாம், ஈஸியான முறையில் ஸ்விட்ச் பண்ணுறது எப்படி, இப்படியான பல விஷயங்களை தொடர்ந்தும் பார்க்கலாம். சேனலில் வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள், தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.